தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை தொடங்கி இருக்கிறார். அதனுடைய பெயரையும் அறிவித்திருக்கிறார் நடிகர் விஜய். அதனுடைய கொள்கை என்று பிறப்பால் அனைவரும் சமம் என்ற அடிப்படை உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை 3 பக்க அறிக்கையின் வாயிலாக தெளிவுபடுத்தி இருக்கிறார். பல்வேறு விஷயங்கள் விவாதங்கள் அவர் கட்சி அறிவிப்புக்கு பின்னால் எழுந்திருப்பதையும் பார்க்க முடிகிறது. தற்போது தொலைபேசி வாயிலாகவும் பல்வேறு தரப்பினரின் கருத்துக்களையும் நாம் கேட்டறிந்து வருகிறோம். அந்த வகையில் நம்மோடு மக்கள் நீதி மய்யம் கட்சியின் செய்தி தொடர்பாளர் திரு சிநேகன் இணைகிறார். வணக்கம் திரு சிநேகன். வணக்கம். இப்ப விஜயின் கட்சி பெயர் தமிழக வெற்றி கழகம். ஏற்கனவே நடிகர்கள்லாம் அரசியலுக்கு வர்றாங்க. நீங்க திரு கமலஹாசன் அவர்களின் கட்சியின் செய்தி தொடர்பாளராக இருக்கீங்க. திரைத்துறையிலிருந்து அரசியலுக்கு வரக்கூடிய இந்த நகர்வை எப்படி பாக்குறீங்க? முதற்கட்டமா திரைத்துறையிலிருந்து வரக்கூடாதுங்கிற எந்த அரசியல் சட்டமும் இல்லை. அவங்களும் மனிதர்கள். அவர்களும் இந்த மண்ணில் இருக்கிற எல்லா விஷயங்களிலும் அவர்களுக்கான உரிமை இருக்கிறது. அவர்களுக்கு உணர்வு இருக்கிறது. எல்லா மக்களோட சேர்ந்து தான் வாழ்றாங்க. அதனால அந்த கருத்துல முதல்ல நம்ம வெளியில வருவோம். ரெண்டாவது விஜய் சார் ஆரம்பிச்சிருக்க கட்சி உண்மையிலே வரவேற்கப்படுகிறது. ஜனநாயகத்துல யாரு வேண்டுமானாலும் அரசியல் களத்துக்கு வரலாம். ஒரு அதிகாரம் இருந்தால்தான் தன்னுடைய இலக்குகளை எட்ட முடியும், தன் மக்களுக்கு ஏதாவது செய்ய முடியும்னு நினைக்கிற எத்தனையோ இளைஞர்களுக்கு மத்தியில் இன்றைக்கு அவர் அந்த இளைஞர் கூட்டத்தை வச்சு முன்னெடுப்பா இந்த கட்சி தொடங்கி இருக்கிறது வரவேற்கக்கூடியது. தமிழக வெற்றி கழகம் இந்த பெயர்ல இருந்து என்ன விஷயங்கள்லாம் உங்க பார்வையில புலப்படுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா திராவிடம்ங்கிற பெயரை தவிர்த்திருக்கிறான்னு சொல்றாங்க, தமிழ்நாடுங்கிற பெயர்ல இருந்து தமிழகம்ங்கிற பெயர் வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. உங்க பார்வையில ஒரு விமர்சகராகவும் இதை எப்படி பாக்குறீங்க இந்த கட்சியினுடைய பெயர்? என்னை பொறுத்த வரைக்கும் அவர் ஆரம்பிக்கும் போதே விமர்சனங்களை நீங்க அவர் மீது வீசுறதை விட அவருடைய சின்னையில வந்திருக்கு. இதை வச்சு அவர் என்ன செயல்பட போகிறார்? ஒரு பெயர் பின்வரும் செயல்களை தீர்மானிக்கும் அப்படிங்கிறதுல எனக்கு நம்பிக்கை இல்லை. பெயர் எது வேண்டுமானாலும் இருக்கலாம். அது எந்த சிந்தனையில வைத்தாருங்கும் போது நாளை மறுநாள் இனி தொடர போடுகிற அரசியல் மேடைகளிலேயோ அல்லது இது போல ஊடக தளங்களிலோ அவர் அதற்கான விளக்கத்தையும் அதற்கான தீர்க்கமான கொள்கைகளையும் அவர் சொல்லக்கூடும். அதனால இந்த பேரை வச்சு விமர்சனம் பண்றதுல எனக்கு உடன்பாடு இல்லை. இருந்தாலும் அவருடைய செயல்பாடுகளை பார்த்த பிறகுதான் இவருடைய கொள்கையும் இந்த கட்சியினுடைய பெயர்களையும் நாம பேச முடியுமே தவிர முதல்ல இந்த அறிவிப்பு வந்த உடனே குறை கண்டுபிடித்து ஒரு மனிதர் உள்ளுக்குள்ள வரும்போதே அது தடை சொல்வதும் குறை சொல்வதுங்கிறது ஜனநாயகத்துக்கு அழகு இல்லைங்கிறத நான் சொல்லுவேன். ஜனநாயகத்துல எல்லாருக்குமான அந்த இடம் இருக்கு. அந்த விமர்சன பார்வைகளை கடந்து அவர் முதற்கட்டமா வரவேற்றிருக்கிறார். அதை நம்ம வரவேற்பு தெரிவித்து அணுகிறதா விஷயம். இன்னொரு விஷயமும் இருக்கு. இப்ப மக்கள் நீதி மய்யம் திரு கமலஹாசன் அவர்கள் கலை உலக உச்ச நட்சத்திரத்திலிருந்து இப்ப அரசியல்ல பயணிக்கிறார். பல்வேறு சமூக மாற்ற கருத்துக்களையும் சொல்கிறார். இப்ப நடிகர் விஜயும் அதே பாதையில இப்ப புதிய கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார். இது மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கு போட்டியா இருக்கும்னு பார்க்கணுமா, இல்ல எதிர்கால அரசியல் கணக்கு எப்படி இருக்கும் நாம புரிஞ்சுக்கலாம்? இல்ல அப்படி இல்ல ஆளுக்கு ஒரு பாதையில போறோம். அது எந்த இடத்துல இணையணும் எந்த இடத்துல பிரியணுங்கிறது அவரவர் விருப்பம் கொடுத்தது. அதனால எங்களுக்கு போட்டியாகவோ அவருக்கு நாங்கள் போட்டியாகவோ இங்க எந்த கட்சிக்குமே போட்டியாக நான் நினைக்கவே இல்லை. தேர்தல் களத்துல யார் வெல்வது, நான் 100 பேர் ஓடினாலும் ஒருத்தர் தான் ஜெயிக்க முடியுங்கிறது நிதர்சனமான ஒரு உண்மை. அப்படிங்கும் போது இதை யாரும் போட்டியெல்லாம் நாங்க எடுக்கல. ஆரோக்கியமா தான் பாக்குறோம். இன்னும் வரணும். நிறைய கேள்விகளால் இந்த சமூகத்தில் விடை காண வேண்டிய நிறைய விடயங்கள் இங்க நிறைய கிடக்கு. அது யாரு கேள்வி எழுப்பினாலும் அது நல்ல கேள்வியா இருந்தா வரவேற்போம், நல்ல பாதையா இருந்தா ஊக்கப்படுத்துவோம். அந்த வகையில நாங்க வரவேற்கிறோமே தவிர இதை போட்டியாகவோ அல்லது எங்களுக்கு எதிராகவோ நாங்க ஒருபோதும் நினைக்க மாட்டோம். இல்ல சில கருத்துக்கள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்குள்ள திராவிட கட்சிகளுக்கு மாற்று அந்த மாதிரி எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்களே, இவங்களுக்கு போட்டியா தான் இருப்பாங்க இல்ல இவருக்கு மாற்றா இருப்பாங்க? செயல்பாடுகளை எங்களை பொறுத்த வரைக்கும் செயல்பாடுகளை பார்த்ததுக்கு பிறகுதான் அவர் யாருக்கு போட்டியா இருக்காரு யாருக்கு மாற்றா இருக்காருங்கிறது தெரியுமே தவிர இன்னைக்கு பெயர் தானே அறிவிச்சிருக்கிறாரு. விமர்சனங்கிற பேர்ல யாரு வேணாலும் எதை வேணாலும் அள்ளி வீசிட்டு போயிடலாம். அதையெல்லாம் கடந்து வருவதற்கான மனப்பக்குவம் வந்ததுக்கு பிறகுதான் விஜய் இந்த முடிவுக்கு வந்திருப்பாருன்னு நான் நம்புறேன். அதனால காலப்போக்கில் அதை பத்தி பேசலாம். இன்னைக்கே திராவிடத்துக்கு எதிராக அல்லது தமிழகத்துக்கு வேற மாதிரி ஒரு நிறத்தை கொடுக்க அவர் ஆசைப்படுறாரு. அதெல்லாம் இப்ப முதல்ல விமர்சனத்தை ஒரு மனிதர் பொது வாழ்க்கைக்கு வர்றாரு, அதுவும் பிரபலமான ஒரு மிகப்பெரிய கூட்டத்தோட வர்றாருன்னா அதை வரவேற்கணுமே தவிர அதை வரும் பொழுதே 100 குறைகள் சொல்லி ஒரு மனிதர் மட்டம் தட்டுறதுங்கிறது ஆரோக்கியமானதாக நான் பார்க்கல. நன்றி திரு சிநேகன். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு. நடிகர் விஜய் எப்போது கட்சி தொடங்குவார் என்ற கருத்து ஒவ்வொரு தளத்திலும் வெளியாகி கொண்டிருந்த நேரத்தில் தற்போது அதிகாரப்பூர்வமாக கட்சியின் பெயரையும் அறிவித்திருக்கிறார். எந்த கொள்கையின் அடிப்படையில் செயல்படும் என்ற கருத்தையும் அவர் வெளியிட்டிருக்கிறார். முழுமையான பொருளாதார அரசியல் சீர்திருத்தங்கள் சமூக சீர்திருத்தங்களை கொண்டு வர தன்னார்வ அமைப்பினால் மட்டுமே இயலாத காரியம். அதற்கு அரசியல் அதிகாரம் தேவைப்படுகிறது என்று வலியுறுத்தி அவர் குறிப்பிட்டிருக்கிறார்.
மேலும் ஊழல் மலிந்த அரசியல் கலாச்சாரம் ஒருபுறம் என்றால் நம் மக்களை சாதி மத பேதங்கள் வாயிலாக பிளவுபடுத்த துடிக்கும் பிளவுவாத அரசியல் கலாச்சாரம் மறுபுறம் என்று இருபுறமும் நம் ஒற்றுமைக்கும் முன்னேற்றத்திற்குமான முட்டுக்கட்டைகள் நிறைந்துள்ளன என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஒரு தன்னலமற்ற வெளிப்படையான சாதி மத பேதமற்ற தொலைநோக்கு சிந்தனை உடைய லஞ்ச ஊழலற்ற திறமையான நிர்வாகத்திற்கு வழிவகுக்கக்கூடிய அடிப்படை அரசியல் மாற்றத்திற்காக தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொருவரும் ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்ற கருத்தையும் அவர் பதிவிட்டிருக்கிறார். மேலும் பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்கிற சமத்துவ கொள்கை பற்று உடையதாகவும் இருக்க வேண்டும். மாநில உரிமைகள் சார்ந்து இந்த மண்ணுக்கேற்ற உரிமைகளோடு அது இருக்க வேண்டும். எனவே அத்தகைய அடிப்படை அரசியல் மாற்றத்தை மக்களின் ஏகோபித்த அபிமானமும் அன்பும் பெற்ற முதன்மையான ஒரு மக்கள் சக்தியால் தான் சாத்தியப்படுத்த முடியும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் யாருக்கும் ஆதரவு இல்லை, மேலும் போட்டி இல்லை என்றும் அறிவித்திருக்கிறார். கட்சியின் கொடி சின்னங்கள் குறித்த அறிவிப்பு நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகாக வெளியிடப்படும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். மக்கள் சந்திப்பு நிகழ்வுகளுடன் அரசியல் பயணம் தொடங்கும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். விரைவில் மக்களை நேரடியாக அவர் சந்திக்கவும் ஆயத்தமாகி இருக்கிறார். 2024 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வென்று அரசியல் மாற்றத்திற்கு வழிவகுப்பதே தனது இலக்கு என்றும் அவர் தெளிவுபட கூறியிருக்கிறார். ஏற்கனவே பல்வேறு முன்னெடுப்புகளை அவர் அரசியல் களத்திற்கு வருவதற்கு முன்பாக சமூக தளத்தில் மேற்கொண்டிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளில் மாநில அளவில் தொகுதி வாரியாக முதல் 3 இடங்களை பிடித்த மாணவிகள் மற்றும் அவர்களின் பெற்றோரை சந்தித்து அவர்களுக்கு பரிசளித்து ஊக்குவித்தார். மேலும் அந்த மேடையிலேயே அவர் பல்வேறு அரசியல் கருத்துக்களையும் தெரிவித்திருந்தார். மிக முக்கியமாக பெரியாரை, அம்பேத்கரை, காமராஜரை படியுங்கள் என்ற ஒரு கருத்தையும் அவர் முன்வைத்திருந்தார். அந்த கருத்தின் போதே பல்வேறு அரசியல் விமர்சனங்கள் வெளிவந்ததையும் நம்மால் பார்க்க முடிந்தது. அதற்கு அடுத்தபடியாக தென் மாவட்டங்கள் கடுமையான மழை வெள்ள பாதிப்பால் சேதமடைந்திருந்த நிலையில் அந்த பகுதி மக்களை நேரடியாக சந்தித்து பல்வேறு நிவாரண உதவிகளையும் வழங்கியிருந்தார். அதற்கு முன்பாக மிக்ஜாம் புயல் மழை வெள்ளத்தால் சென்னை பாதிக்கப்பட்டிருந்த சூழலில் நாம் ஒருங்கிணைந்து அதனை மீட்க வேண்டும், மக்கள் பணி செய்ய வேண்டும் என்று ட்விட்டர் வாயிலாகவும் கோரிக்கை விடுத்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது. நடிகர் விஜய் என்பவர் அரசியல் களத்திற்கு நுழைவதற்கு இதெல்லாம் முஸ்தீபான ஒரு விஷயங்களாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று பல்வேறு விமர்சகர்களும் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்திருந்தனர். மேலும் பிறந்த நாட்கள், அரசியல் தலைவர்களின் பிறந்த நாட்கள், சித்தாந்த தலைவர்களின் பிறந்த நாட்களை விஜய் மக்கள் இயக்க நிர்வாகிகள் விமர்சையாக கொண்டாடியதையும் பார்க்க முடிந்தது. கடந்த ஓராண்டு காலமாகவே இதனை அவர்கள் தீவிரமாக முன்னெடுத்து வந்தனர். தற்போது விஜய் அதற்கான இறுதிக்கட்ட உறுதியான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். தமிழக வெற்றி கழகம் என்று விஜயனுடைய கட்சி பெயர் என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒப்புக்கொண்ட இன்னொரு திரைப்படத்தையும் முடித்துவிட்டு முழுமையாக மக்கள் பணியில் கவனம் செலுத்த நான் விரும்புகிறேன் என்ற ஒரு கருத்தையும் குறிப்பிட்டிருக்கிறார். தொடர்ந்து விஜயின் அரசியல் நுழைவு, அரசியல் பிரவேசம் தொடர்பாக பல்வேறு தலைவர்கள், ரசிகர்கள் உள்ளிட்டோர் தெரிவித்த கருத்துக்களின் தொகுப்பை தற்போது பார்க்கலாம். முக்கியமாக சொல்ல போனால் பொங்கல், தீபாவளியோட இன்னைக்கு வச்ச பேர் தான் மக்கள் வெற்றி கழகம். இந்த கொண்டாட்டத்தில் நாங்கள் ரொம்ப இத்தனை வருஷமாக இதுக்காக தான் நாங்கள் எல்லாருமே காத்திருந்தோம். இளைஞர்கள் பாட்டார் எல்லாருமே தளபதி எப்போ எல்லாரும் கேட்டிருந்தாங்க. அதுக்கு எங்களுக்கு இப்போ விட கிடைச்சிச்சு. இனிமேல் நாங்கள் மக்கள் பணியில் ஈடுபடுவோம். கண்டிப்பாக மக்களுக்காகவே எப்பவுமே மக்கள் இந்த இயக்கம் இருக்கும். தளபதி நாங்கள் எப்பவுமே இருப்போம். நாங்கள் ரசிகர்களாக இருக்கிறோம், தொண்டர்களாக இருக்கிறோம். தளபதியின் அரசியல் வருகையை ஒவ்வொரு நாளுமே எதிர்பார்த்துட்டு தான் இருந்திருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு அந்த நாள், அந்த பொன்னான நாளை எங்கள் தளபதி இன்னைக்கு எங்களுக்கு பொன்னான பரிசாக கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இந்த தமிழக வெற்றி கழகம் மாபெரும் வெற்றி கழகமா பேசப்படும். நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரில் கட்சியை அறிவித்திருக்கிறார். தொடர்ச்சியான செயல்பாடுகள் குறித்த அறிக்கை வாயிலாகவும் விளக்கத்தையும் கொடுத்திருக்கிறார். தொடர்ந்து அதனை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய அதிமுகவில் இருந்து திருமிகு காயத்ரி ரகுராம் தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். வணக்கம் திருமிகு காயத்ரி. வணக்கம். இப்ப திரைத்துறையிலிருந்து அரசியல் பிரவேசம், ஒரு உச்ச நடிகர் விஜய் அவர் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சி பெயரை ஆரம்பிச்சிருக்கிறார். இந்த அரசியல் பிரவேசத்தை எப்படி பாக்குறீங்க?